சோ அந்த சூழ்நிலையிலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு கோத்திரங்களையும் அவர் ஆசீர்வதிச்சுட்டு கடைசியா இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் பார்த்து அவர் எல்லாருக்கும் சொல்லுகிறதான ஒரு ஆசீர்வாதத்தை, தேவன் அவர்களுக்கு கொடுக்க போகிறதான ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மை குறித்து இங்க தீர்க்க தரிசனமாக மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலே நீ யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. இல்லையா? நம்ம எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். பாஸ்டர் என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? எனக்கு தெரியுது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்க போகிறதில்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒருவேளை நான் பரிதாபமா இருக்கேன் பாஸ்டர், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், நான் ஜீரோவா இருக்கேன், ஸோ இன்னைக்கு என் வாழ்க்கை அற்பமா இருக்கிறது, இன்னைக்கு நான் ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம், நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலே நீ யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. உங்க பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பாக்கியவான்னு சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பாக்கியவானாய் நீர் வைக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பாக்கியவானாய் நீர் வைக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பாக்கியவானாய் நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எதனால நாம பாக்கியவான்கள்? அந்த வசனத்துல அவர் சொல்றாரு, நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒருவேளை ஆரம்பத்தில் அற்பமா இருக்கலாம், ஒருவேளை ஒன்றுமில்லாதவர்களா இருக்கலாம், தாழ்ந்தவர்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கலாம். ஆனா கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனத்தை ஆண்டவர் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவர்களை தூக்கி எடுத்து, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை தேவன் உயர்த்தி, அவர்களை தேவன் இந்த பூமியில பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, இந்த சபைக்குள்ள நம்ம வந்தப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, வெறுமையான சூழ்நிலை, தாழ்ந்த நிலை, புறக்கணிக்கப்பட்ட நிலை, ஒதுக்கப்பட்ட நிலை, கைவிடப்பட்ட நிலை. ஆனா ஆண்டவர் சோதர நம்முடைய இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டதை முதற்கொண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தேன்னு சொன்னா, சோதர ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே சோதரம். இவ்வளவு உங்களுக்கு கொடுத்து, இவ்வளவு உங்களை ஆசீர்வதித்து, இவ்வளவு உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் இன்னும் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ அத்தனை நன்மைகளையும் உங்களுக்கு சம்பூரணமாய் கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் பாக்கியவான்கள். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை அப்படியே உங்க வாழ்க்கையில் இருக்க போறதில்லை. கர்த்தர் நிச்சயம் அதை என்ன செய்வாரு? மாற்றுவார். இப்ப இருக்கிற இந்த வெறுமை உங்க வாழ்க்கையில் இருக்க போறதில்லை. அந்த வெறுமையை தேவன் தம்முடைய நன்மைகளால, ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். இப்ப இருக்கிற இந்த போராட்டம், பிரச்சனை, நெருக்கங்கள் உங்க வாழ்க்கையில அது தொடர்ந்து இருக்க போகிறதில்லை. காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அவர் உண்டாக்குவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் எதனால் பாக்கியவான்கள்? கர்த்தரை நம்முடைய தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே. சரி, கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த வேத பகுதியில மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. என்னவா இருக்காரு? சகாயம் செய்யும்
கேடகமாய் தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகாயம் செய்யும் கேடகம். இல்லை, நமக்கு தெரியும் கேடகம் என்று சொல்லும்போது சத்துரு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்தி நம்மை பாதுகாக்கின்ற ஒரு ஆயுதத்துக்கு பேரு தான் என்னது? கேடகம். அல்லேலூயா. அந்த காலத்துல யுத்தத்துல என்ன பண்ணுவாங்க? எதிரிகளுக்கு எதிராய் அம்புகளை எய்வார்கள். பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தி எதிராளியை தாக்க வருவார்கள். அப்ப அப்படி தாக்க வரும்போது அந்த கேடகத்தை வைத்து அதை என்ன செய்வார்கள்? தடுத்து விடுவார்கள். இப்ப ஆண்டவர் நமக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள், எத்தனை சத்துரு நமக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்களை நம்மை வீழ்த்தும்படி அவன் கொண்டு வந்தாலும் அத்தனை ஆயுதங்களையும் சோதர தடுத்து நிறுத்தி நமக்கு சேதம் வராதபடி நம்மை பாதுகாக்கின்ற கேடகமாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்துல பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் எத்தனையோ வில்லை, எத்தனையோ அம்புகளை அவன் எய்வான். எத்தனையோ விதத்துல உங்களை வீழ்த்தணும், உங்களை தாழ்த்தணும், உங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணணும், உங்களை அழிக்கணும்னு சொல்லி சத்துரு உங்களுக்கு எதிராய் எத்தனையோ விதத்துல அவன் அம்புகளை எய்வான். ஆனா ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருந்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை, திருச்சபையை தேவன் பாதுகாக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் என்னவா இருக்கிறாரு? சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார். இந்த வாரம் நம்ம அதை தியானித்தோம். அதுக்கடுத்தது தேவன் நமக்கு என்ன செய்யறாரா? மகிமை நிறைந்த பட்டயமாய் இருக்கிறார். ஆமா, பட்டயம் யார் நமக்கு? கர்த்தர். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் சங்கரிக்கின்ற, நமக்கு விரோதமாய் சத்துரு உண்டு பண்ணுகிற எல்லா ஆயுதங்களையும் பட்சிக்கிற இல்லையா பட்டயமாக கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பல சம்பவங்களை விசேஷமாய் அந்த செங்கடலிலே ஆண்டவர் செய்த ஸ்தோத்திர அற்புதங்களை அந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்துல பார்க்கிறோம். சோ கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் அவர் இருக்கிறார். அதோடு மட்டும் இல்ல, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, என் சத்துருக்கள் எனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சத்துருக்கள் உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எப்படி பாக்கியவானாய் மாற்றுகிறார்? நமக்கு கேடகமாய் இருக்கிறார், நமக்கு மகிமை நிறைந்த பட்டயமாய் இருக்கிறார். அதோடு மட்டும் இல்ல, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், யாராவது எனக்கு சத்துருவே கிடையாது பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? சத்துருக்கள் இருக்கிறாங்க. சில நேரத்துல வேலையில இருப்பாங்க, சில நேரத்துல குடும்பத்துல இருப்பாங்க, சில நேரத்துல நம்மை சுற்றிலும் இருப்பாங்க. நம்ம நன்மை தான் செஞ்சிருப்போம், எத்தனையோ விதத்தில் அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருந்திருப்போம், எத்தனையோ விதத்தில் அவர்களுக்கு நாம உதவியாய் தேவன் நம்மை வைத்திருப்பார். ஆனா அவர்களே நமக்கு சத்துருவாய் எழும்பி நம்ம வீழ்த்தணும், நம்மளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நமக்கு விரோதமாய் பல சதி திட்டங்களை தீட்டி இல்லையா, நம்மை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நம்ம எப்படியாகில தாழ்த்தி போடணும்னு சொல்லி நமக்கு விரோதமாய் அநேக நேரங்கள்ல சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சத்துருக்கள் இச்சகம் பேசி என்ன பண்ணுவாங்க? அடங்குவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சத்துருக்களை ஆண்டவர் அடங்க செய்கிற தேவன். நம்முடைய சத்துருக்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை கண்டு அவர்கள் வெட்கப்பட்டு போக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரிகள், இந்த இச்சகம் அப்படின்னா
முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று என்ன பண்ணுறது, பேசுறது. முன்னாடி உங்களை வாழ்த்துவாங்க, பிரதர் உங்களை மாதிரி ஆள் இல்லை, சிஸ்டர் உங்களை மாதிரி ஆள் இல்லை. ஆனால் பின்னாடி போய் என்ன சொல்லுவாங்க, அப்படியே உங்களுக்கு எதிராய் படுகுழியை வெட்டுவார்கள். எதிரிகள் உதட்டளவில் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ பொறாமையும் பகையும் கொண்டவர்களாய் உங்களுக்கு தீமை செய்ய எத்தனைப்பார்கள். அவர்கள் தான் யாரு, இச்சகம் பேசுகிற மனிதர்கள். ஆனால் எதிர பார்த்தா உங்களை அப்படியே ரொம்ப நேசிக்கிற மாதிரி, உங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி, உங்களை ரொம்ப புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனால் பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அப்படியே படுகுழியை வெட்டுவார்கள். உங்களை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவார்கள். நீங்க நினைப்பீங்க, ஐயோ இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சனே, இவங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நினைச்சமே. ஆனா இவர்களா இப்படி செய்தார்கள் என்று சொல்லி நீங்க ஆச்சரியப்படும்படி சில நேரத்தில் சத்துருக்கள் பாருங்க இச்சகம் பேசுவார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த இச்சகம் பேசுகிற சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன், அடங்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. The total submission is the enemy. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு சரணடைய செய்கிற தேவன். நம்முடைய சத்துருக்களை நமக்கு தேவன் பாதபடியாக்கி போடுகிற தேவன். வேதம் சொல்லுதில்லை, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட என்ன பண்ணுவார்களா, சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் இந்த உலகத்துல எந்த சத்துருவும் நம்மளை எதிர்த்து நிற்கவே முடியாது. போன வாரம் கேட்டேன்ல, நீ உயிரோடு இருக்கும், அதாவது நாளெல்லாம் உனக்கு முன்பாய் ஒருவனை என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஏன், நம்ம அவ்வளோ பெரிய பலசாலியா இல்லை, நம்மளோட இருக்கிற தேவன் பயங்கர பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அதனால நமக்கு சத்துருக்கள் எழும்புவார்கள். சில நேரத்தில் பிஸ்னஸ்ல, சில நேரத்தில் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உத்தியோகத்துல, சில நேரத்தில் உங்க குடும்பத்துல. ஸோ எத்தனையோ சத்துருக்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். அவர்கள் உங்களை விட பலவான்களா இருப்பார்கள், அவர்கள் உங்களை விட பணம் படைத்தவர்களா இருப்பார்கள். அவங்க முன்னாடி நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை காணப்படும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சத்துருக்களை நான் உனக்கு முன்பாக மடங்கடிப்பேன். ஹல்லேலூயா. ஆமா, அந்த சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்த சத்துருக்களை ஒரு வழியாய் வந்த அவர்களை 7 வழியாய் நான் ஓடி போக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா நம்மளால செய்ய முடியாது, ஆனா நம் தேவன் பயங்கர பராக்கிரமசாலி, அவர் யுத்தத்திலே வல்லமையுள்ள தேவன். சோ அப்ப இங்க சொல்றாரு, அதாவது தேவனுடைய ஜனங்களின் வல்லமையும் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் தேவ பிரசன்னத்தையும் கண்டு சத்துருக்கள் பயந்து நடுங்கி தானாகவே வந்து ஸ்தோத்திரம் சரணடைகிறது தான் இச்சகம் பேசி அடங்குதல். பாஸ்டர், என் சத்துரு ரொம்ப பலவான் பாஸ்டர், என்ன பல வருஷமா எனக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிறான், அவனை என்னால வீழ்த்த முடியல. கர்த்தர் வீழ்த்துவார். அல்லேலூயா. ஆமா, நான் எத்தனையோ விதத்துல அவங்களுக்கு நன்மை தான் செஞ்சேன், ஆனா எனக்கு தீமையே செய்யும்படி அவர்கள் எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிப்பார். அல்லேலூயா. உங்க நன்மையை கெடுக்கும்படி, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி, உங்க உயர்வை தடுக்கும்படி, உங்களுடைய பெயருக்கு களங்கம் உண்டாக்கும்படி, உங்கள் குடும்பத்தை பாழாக்க வேண்டும் என்று சொல்லி எழும்பியிருக்கிற உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தடை செய்ய வேண்டும், அவைகளை அபகரித்து கொள்ள வேண்டும், அவைகளை சோதரம் உங்களை விட்டு எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற அந்த சத்துருக்களை கர்த்தர் சங்கரிக்கிறது மாத்திரல்ல, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்தி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத அந்த சத்துருக்கள் கண்டு வெட்கப்பட்டு போகும்படி அவர்கள் உங்களுக்கு முன்பாக சரணடையும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க வேத புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, அநேக உதாரணங்களை நான் சொல்ல முடியும். ஆதியாகமத்திலே 26ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் எவ்வளவு பலன் அடைந்தானா, 100 மடங்கு பலன் அடைந்தான்.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வாசிங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே யாரா? பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே என்ன பண்ணார்களாம்? நிரப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் யாரோடலாம் இருக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் பெருகுவார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க பெருகுவீர்கள் சொல்லுங்க. பாருங்க, ஈசாக்கே பஞ்ச காலத்திலே அவர் விதை விதித்த போது கர்த்தர் அவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சார். அது எப்படி ஆசீர்வதிச்சாரா? 100 மடங்கு கர்த்தர் விளைய செய்தார். அவனுக்கு அநேக ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் வேலைக்காரர்களையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த தேசத்துல அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து ஆண்டவர் என்ன பண்ணாராம்? மகா பெரியவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இதை பார்த்த அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அவன் மீது என்ன பண்ணார்களாம்? என்ன பண்ணாங்க? பொறாமை கொண்டார்கள். சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில கூட அதெல்லாம் நடக்கும். நீங்க பிசினஸ்ல உயரும் போது, நீங்க வேலையில உயர்த்தப்படும் போது, இல்லை உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தும் போது, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில அநேக உயர்வுகளை தேவன் கொடுக்கும் போது, இல்லை ஸோ தேவன் உங்களை பயன்படுத்தும் போது, தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலைமையில கொண்டு வரும்போது எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அநேக நேரங்களில் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறத விட உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற மக்கள் ஏராளமாய் இருப்பார்கள். பார்க்கிறோம், கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பாருங்க, உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஈசாக்கின் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் அது எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? சோ அந்த தேசத்துல மகா பெரியவனாய் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவன் ஆண்டவர் என்ன பண்றாரு? பெரியவன் ஆக்குகிறார் இல்லையா? சோ ஆண்டவர் அவனை திரளான வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கழுதுகளையும் ஒட்டங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆண்டவர் திரளாய் கொடுக்கிறார். இப்போ வாழ்க்கையில உயர்வு என்பது யாரால தான் வரும்? கர்த்தரால தான் வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது யாரால தான் வரும்? கர்த்தரால தான் வரும். சிலர்லாம் நினைச்சுக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறதுனால பெரிய ஆளா இல்லாம். நோ. நான் படிச்சதுனால பெரிய ஆளா இல்லாம். நோ. ஒருவேளை என் சொந்த பந்தெல்லாம் பெரிய ஆளா இருக்காங்க, அதனால நான் பெரிய ஆளாயிடுவேன். நோ. நம்மளை உயர்த்துறவ, நம்மளை ஆசீர்வதிக்கிறவ, நம்மை பெருக செய்கிறவ, நம்ம சோதரி இந்த தேசத்துல சகலத்தையும் உடையவர்களாய் நம்மை சகல நன்மைகளால் நிரப்புகிறவ, நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆலயத்திலே அதாவது இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த செய்தியை கேட்கின்ற சோதர உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஈசாக்கை போல நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற தேசத்துல, நீங்கள் இருக்கிற கிராமங்கள்ல, நீங்கள் இருக்கிற பட்டணங்கள்ல நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயர்த்துவார். அதுக்குதான் உங்களை அந்த கிராமத்துல உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்குதான் உங்க குடும்பத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். அதுக்காக தான் இந்த தேசத்திலிருந்து நீங்க கர்த்தரால் வேறு பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிச்ச மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க தரித்திரத்துல இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுது ஈசாக்க கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவன் ஐஸ்வர்யனாகி. அப்ப கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானாய் ஆண்டவர் மாற்றுவார். அந்த தரித்திரம், அந்த கடன், அந்த வறுமை, அந்த ஏழ்மை
மாறும். காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவர்கள் அந்த பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய நாட்கள்ல ஈசாக்கின் வேலைக்காரர் வெட்டின அந்த துறவுகள் எல்லாம் என்ன பண்ணாருங்களாம், தூர்த்து போட்டார்கள். சில நேரத்துல உங்க ஆசீர்வாதத்தை எப்படியாகிலும் அபகரிச்சு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்காம, உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரிச்சு கொடுக்காம, உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை கொடுக்காம, உங்களுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்காம, சில நேரம் உங்களை மேல பொறாமை கொண்டு சிலர் அவைகளை தூர்த்து போடலாம். இங்க அப்படிதான் நடக்கு. தூர்த்து போட்டது மட்டும் இல்ல, அவங்க சொல்றாங்க, நீ எங்களை பார்க்கல என்ன பண்ணிட்ட, பலத்தவனானாய், ஆகையால் நீ எங்க தேசத்தை விட்டு என்ன பண்ணிடு, போயிடு. பாருங்க, சில நேரத்தில் நம்ம லைஃப்ல கூட அப்படிலாம் நடக்கும். பாருங்க, ஈசாக்க அவர்கள் துரத்தி விட்டார்கள். சில நேரத்தில் குடும்பத்திலிருந்து, சில நேரத்தில் தேசத்திலிருந்து, சில நேரத்தில் கிராமத்திலிருந்து, பட்டணத்திலிருந்து, இந்த மாதிரி நமக்கு விரோதமாய் எழும்புகிற மக்கள் ஏராளம் இருப்பாங்க. இவனை துரத்திடணும், இவன் இந்த கிராமத்திலே இருக்கக்கூடாது, இவன் இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடாது, இவன் அந்த பட்டணத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மேல பொறாமை கொண்டு நமக்கு தீமை செய்ய எழும்புகிற மனிதர் சில நேரத்தில் அநேகமாய் இருப்பார்கள். இங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கு. ஆனா பாருங்க, ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணாம அந்த இடத்தை விட்டு அவர் போயிடுறாரு பாருங்க. ஆனா அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு என்ன உண்டானதான், பயத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. என்ன உண்டாக்கினாரு, பயத்தை. கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கெல்லாம் பயத்தையும் திகிலையும் உண்டு பண்ணுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் உங்களோட எத்தனையோ பேர் போராடி இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதத்தோட அந்த சத்துருக்களை கர்த்தர் சங்கரித்து அந்த சத்துருக்கள் மேல உங்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமா, ஆண்டவர் செய்வார். உங்களை அழிக்கணும்னு நினைச்ச சத்துருக்கள் அழிந்து போவார்கள். உங்களை எல்லாத்தையும் பறிச்சு உங்களை துரத்தணும், உங்களுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச சத்துருக்கள் காணாமல் போவார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிறோம், ஈசாக்க துரத்தி விட்டார்கள். ஆனா அதுக்கப்புறம் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 30-31 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஈசாக்கை பகைத்த அந்த சோதர ராஜாவும் அவன் சேனாதிபதியும் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர், நீ கர்த்தரால், அந்த வசனத்தை வாசிங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டுமென்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. பாருங்க, எங்க தேசத்தை விட்டு போயிடுன்னு துரத்தி விட்ட அந்த சத்துருக்கள் ஈசாக்கை பின்தொடர்ந்து அந்த ராஜா சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறதை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. யார் கூட இருக்காரு, கர்த்தர் உன் கூட இருக்கிறத நாங்க என்ன பண்ணோம், பார்த்தோம்பா. நீ சாதாரணமான ஆள் இல்லை, நீ யாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத சொல்றது யாருங்க, எங்களை விட்டு போயிடும்னு சொல்லி துரத்தி விட்ட, ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டு அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து போட்ட அந்த பெலிஸ்தியர்கள் இப்போ ஈசாக்கை தேடி அவங்க சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்கும். உங்களை துரத்தணும், உங்களை அழிக்கணும், உங்களை அபகரிக்கணும், உங்களுக்கு தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்து உங்களுக்கு எதிராக எழும்பின அந்த சத்துருக்கள் சொல்லுவாங்க, பிரதர், சிஸ்டர், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த செய்தியை இணையதளத்தின் வாழாய் கேட்க இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சொல்றது மட்டும் இல்ல,
ஒரு நாள் உங்க சத்துருக்கள் சொல்லுவாங்க, நீங்க என்னவோ நினைச்சோம், ஆனா நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சத்துருக்கள் வாயினாலே உங்களை புகழும்படி, உங்கள் சத்துருக்கள் வாய் உங்களை உயர்த்தும்படிக்கு பாருங்க. உங்களுடைய சத்துருக்களுடைய கண்கள் உங்கள் உயர்வை கண்டு அவர்கள் வெட்கப்பட்டு பயந்து சோத்திரம் உங்களிடத்துல வந்து உங்களோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த பெலிஸ்திய ராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு. அவன் ஈசாக்கை தேடி வருகிறான், வந்து சொல்றான், எனக்கும் உமக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் பார்த்தோம், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற தேவன் அல்ல, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம் தலையை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை இப்ப நீங்க தாழ்ந்திருக்கிற மாதிரி அவன் பார்வைக்கு தெரியல, ஆனா சீக்கிரத்துல எங்க உன் சத்துருக்கு முன்னாடி நீ தாழ்ந்திருந்தியோ அதே இடத்துல உன் சத்துருக்கு முன்பாக உன் தலையை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, எங்க உன்னை அற்பமாய் நினைச்சானோ அதே சத்துரு உன்னை தேடி வந்து சொல்லுவான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை நாங்க என்ன பண்ணோம்? பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒரு முறை ஊழியத்துல நடந்த ஒரு சம்பவம், ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் கவனிங்க. அப்போ இன்னொரு ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு விரோதமாக எழும்பி ஒரு கடிதம் எனக்கு எழுதினார். அந்த கடிதத்துல வேதத்துல என்னெல்லாம் சாபம் இருக்கும் அத்தனை சாபத்தை என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு 2 பக்கம் A4 சீட்ல ஒரு 2 பக்கம் எனக்கு அந்த லெட்டர் அனுப்பினார். பிரிச்சு பார்த்துட்டு பாஸ்டம்மா அழுவுறாங்க, நமக்கு என்னங்க பண்ணோம் இந்த மனுஷனுக்கு, இல்லை நீ இளம் வயதிலே மறிக்க கடவன். எனக்கு எழுதியிருக்கார், உன் மனைவி விதவையாக கடவர்கள், அதில் எழுதியிருந்தது, உன் பிள்ளைகள் பிச்சை எடுக்க கடவர்கள், உன் வாசஸ்தலம் பாழாக கடவுள், எல்லாத்தையும் எழுதியிருந்தார். சார் நான் ஒண்ணுமே கேட்கல, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சாபங்களை எல்லாம் நீர் ஆசீர்வாதமாய் மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன பண்ணாது, பலிக்காது. அதனால நான் பயப்படல, நான் போய் அவரை திட்டவும் இல்லை. பாஸ்டர் ஏன் இந்த மாதிரிலாம் எழுதுனீங்க நான் கேட்கல. அவருக்கு ஒன்னே ஒன்று, என் மேல என்னது, பொறாமை. சரி ஆண்டவர் பார்த்துக்கிட்டேன்னு விட்டுட்டேன். இல்லை சில ஆண்டுகள் கடந்தது, அதே தேவ மனுஷனுக்கு நான் நிறைய நன்மையை செய்யறதுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆமா, சமார்டன் கிஃப்ட் பாக்ஸ் வந்தது. 2 முறை அவரை வாலண்டியர் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டு, ஏன்னா தீமை செய்யறவங்களுக்கு என்ன பண்ணோம், நன்மை செய்யும். 2 முறை கூப்பிட்டு சமார்டன் பர்ஸை அவருக்கு கொடுத்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க வந்து உங்க கையால எங்க சர்ச்சில் கொடுங்க. அப்போ அந்த சர்ச்சில் போயிட்டு அந்த கிஃப்டை கொடுத்து அந்த பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் பேசினேன். அப்போ அந்த பாஸ்டர் எழுந்து நின்று சொன்னாரு, இவர் எங்கள் பகுதிக்கு ஒரு யோசேப்பாய் கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அன்னைக்கு சபிச்ச அதே வாய் இல்ல, அவர் சொல்றாரு, அன்னைக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு யோசேப்பை அவன் சகோதரர்களுக்கு மேல ஆண்டவர் உயர்த்தி, அவன் சகோதர ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, அதாவது அவன் சகோதரருக்கு முன்பாக யோசேப்பு ஆசீர்வதிச்ச மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு முன்னாடியெல்லாம் கர்த்தர் இந்த பாஸ்டர் ஆசீர்வதிச்சு இவரை இந்த பகுதிக்கு ஒரு யோசேப்பா ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு, இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லி அதே வாயால சோதரம் தேவன் செய்த அற்புதத்தை கண்டு அவர் மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். சில நேரத்துல நமக்கு விரோதமாய் சிலர் எழும்பலாம், உங்களை தூஷிக்கலாம், உங்களை அழிக்கணும்னு நினைக்கலாம், ஸோ உங்களுக்கு தீமை செய்ய எத்தனைக்கலாம். ஆனா நீங்க பயப்படாதீங்க, அதே சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக அடங்கி போகிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சத்துரு உங்களுக்கு என்ன தீமை செய்ய நினைச்சானோ அத்தனை தீமைகளும் தேவன் அவன் மேலும் அவன் பிள்ளைகள் மேலும் திருப்புகிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க பார்க்கிறோம், சத்துருக்கள் என்ன செய்வாங்களாம், இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமா, சத்துரு தன் சுய பலத்தை இழந்து பயந்து பணிந்து இல்லையா சோதரம் உங்களோடு கூட சமாதானமாகும்படிக்கு தம்முடைய வல்லமையை உங்கள் சத்துருக்களுக்கு காண்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்றாரு இல்ல, கர்த்தர்
கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துல யாருமே இல்லை. கர்த்தர் உன் கூட இருக்கும்போது உன்னை எதிர்த்து நிற்க இந்த உலகத்துல ஒருவனாலும் கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவர் இச்சகம் பேசி அடங்க செய்வார். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் அடங்க செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் இதே மாதத்தில் அதை செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பார்க்கிறோம், அடுத்து அந்த வசனத்துல சொல்றாரு, அவர்கள் மேடுகளை நீ என்ன செய்வாய்? மிதிப்பாய். எதை மிதிப்போமா? எதை மிதிப்போமா? அவர்கள் மேடுகளை நாம் மிதிக்கும்படி செய்கிற தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய உயர்ந்த கோட்டைகளை நீங்கள் வெற்றி கொண்டு நீங்கள் தகர்ப்பீர்கள். சத்துருவின் பலத்த அரண்களையும் அவர்கள் பெருமைகளையும் அவர்கள் வீற்றிருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தையும் அந்த மேடுகள் என்பது குறிக்கிறது. ஆனா அந்த மேடுகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்களா? மிதிப்பீர்கள். சில நேரத்தில் உங்க சத்துரு ரொம்ப பெருமையா இருப்பான் பாருங்க, ரொம்ப வீம்பி பேசிட்டு இருப்பான். ஆமான் பேசினான்ல, என்ன பண்ணான்? அவன் மனைவி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்றான், என்னை பாரு, ராஜா எல்லார பார்க்கலாம் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? உயர்த்தி வச்சிருக்கிறார். இந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்து என்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லை. அவன் செல்வ திரட்சிய, அவனுடைய உத்தியோகத்தினுடைய பெருமையை, இல்லை அவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் பத்தி ரொம்ப பெருமையாய் அவன் புகழ்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா சில நாட்கள் தான் கடந்தது, ஆண்டவர் அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்து கர்த்தர் யாருக்கிட்ட கொடுத்துறாரு? மொர்தகாய் கிட்ட கர்த்தர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமானுடைய வீட்டை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாராம்? மொர்தகாய்க்கு கொடுத்தார். ஆமானுடைய கையில போட்டிருந்த மோதிரத்தை ஆண்டவர் இப்ப யார் கையில போட்டாரு? மொர்தகாயுடைய கையில கர்த்தர் போட்டார். சோ ஆமான அவனுக்கு தூக்கு மரத்தை செஞ்சு அவனை தூக்கல தொங்க விடணும்னு நினைச்ச அதே தூக்கு மரத்துல கர்த்தர் யாரை தொங்க விட்டாரு? ஆமானை கர்த்தர் தொங்க விட்டார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். எப்பவுமே ஆண்டவர் என்ன தெரியாது, உங்க சத்துரு உங்களை வீழ்த்துறதுக்கு அவன் வெட்டின குடியிலேயே அவனே கொண்டு போய் ஆண்டவர் விழா பண்ணுவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதான் செய்வார். வேற நம்மளாம் போய் வெட்ட வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு என்னத்துக்கு அந்த கஷ்டம் இல்லை? ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அந்த தூக்கு மரத்தை அவன் செய்யறதுக்கு பல நாட்கள், ஸோ அதுக்கு நிறைய பணம்லாம் செலவு பண்ணி அதுக்கு ஆட்கள்லாம் வச்சு அதுக்கு மரத்தெல்லாம் வாங்கி இல்லை ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சிருப்பான். ஆண்டவர் செய்யற வரைக்கும் செய்டா ராஜா, செய்டா ராஜா, செய்டா ராஜான்னு என்ன பண்ணாரு? வெயிட் பண்ணாரு. செஞ்சு முடிச்சு ராஜாவண்ட பேசி அவனை கொண்டு போய் அந்த தூக்கு மரத்துல போட்டோன்னு வரான். ஆனா அதே ஆமான் மொர்தகாய ராஜா ஏறுகிற குதிரையின் மேல ஏற்றி இல்ல ராஜ கிரீடத்தை அவன் சிரசுல வைத்து ராஜ வஸ்திரத்தை மொர்தகாய்க்கு தரிப்பித்து இப்போ சோதர நகர வளமாய் அவரை அழைத்து கொண்டு போய் ராஜாவை கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இந்த மொர்தகாய்க்கு செய்தபடியே செய்யப்படும்னு சொல்லி பாருங்க. எந்த மனுஷன் இவன் அழிக்கணும்னு நினைச்சானோ அதே மனுஷன் சோதரம் இப்போ ஆமானை உயர்த்தும்படி, ஆமானுக்கு தேவன் செய்திருக்கிற உயர்வை கண்டு அவன் வெட்கப்பட்டு போகும்படிக்கு பாருங்க சத்துருக்கு முன்பாக தேவன் மொர்தகாயை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் அதே தேவனை தான், சோதரம் மாறாத தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்ப சத்துருக்கள் கர்ஜித்து கொண்டிருக்கலாம். இப்ப சத்துருக்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அற்பமாய் பார்த்து உங்களை எள்ளி நகையாடி உங்களை சோதர உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். என்ன பாரு,
என்னுடைய உயர்வை பாரு, என்னுடைய பெருமை பார் என்று சொல்லி அவர்கள் செல்வத்தையும் புகழையும் மேன்மையும் குறித்து அவர்கள் கலிகூர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த சத்துருக்களுடைய மேடுகள் எல்லாம் நீங்க மிதிக்கும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆமா, உங்க சத்துரு உங்களை பார்த்து எதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி உங்களை பரிகசிச்சானோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து சோதரம். உங்கள் சத்துரு எதை குறிச்செல்லாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறானோ அதெல்லாம் ஆண்டவர் பிடுங்கி உங்க கையில கர்த்தர் கொடுத்து, உங்க பிள்ளைகள் கையில கர்த்தர் கொடுத்து அந்த சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமா, சத்துருக்களின் மேடுகளை மிதிக்க செய்கிறது. நீங்க வேதாகமத்துல வாசிக்கும் போது பாருங்க, தாவீதுக்கும் சவுலுக்கும் ரொம்ப நாள் யுத்தம் நடக்கு. எப்படியாவது தாவீதை அழிச்சணும்னு சவுல் பிளான் பண்றான். ஆனா ஆண்டவர் தாவீதை சவுளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கவே இல்லை. சில நேரத்தில் நம்மளை கூட அழிக்கணும்னு சொல்லி சவுல் சில சவுல்களை கர்த்தர் எழுப்புவார். உங்களோட போராடிட்டே இருப்பான், உங்களோட யுத்தம் பண்ணிட்டே இருப்பான், உங்களை பகைத்து கொண்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அதே சத்துருவை வீழ்த்துகிறது மட்டும் இல்லை, அந்த சத்துருவே உங்களை புகழத்தக்கதாய், உங்க உயர்வை கண்டு அவன் வெட்கப்பட்டு போகத்தக்கதாய், உங்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதங்களை அதிசயங்களை கண்டு அவனுக்கு பயமும் நடுக்கமும் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சவுலு தாவீதை கொல்ல வந்தவன், ஆனா அவனே புகழ்கிறான், என்னை பார்க்கல நீ யாரே? நீதிமான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் சொல்றான், நீ என்ன பண்ணுவ? மேன்மேலும் பலப்படுவாய், நீ நிச்சயமா சிங்காசனத்துல ராஜாவா என்ன பண்ணுவ? வருவாய். பாருங்க, தூஷித்த வாய் இல்ல, அவனு ஏளனமாய் பார்த்த, அவனுக்கு விரோதமாய் பல சதி திட்டங்களை தீட்டின சவுல் இப்ப தாவீதை என்ன பண்றான்? புகழ ஆரம்பித்தான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நடந்த சம்பவம், மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு என்கிற போராட்டத்தை பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக அவர் நடத்தின அந்த சூழல். அப்போ பிரிட்டிஷ் அரசானது தங்களுடைய இராணுவ பலத்தால் இந்தியர்களை மிகவும் ஒடுக்கியது. காந்தியை சிறையில் அடைத்து அவரை பல துன்பங்களுக்கு உள்ளாக்கியது. கவனிக்கணும். அதோட மாத்திரல்ல, அவரை மிகவும் கீழ்த்தரமாக அவரை கேலி செய்து அந்த பிரிட்டிஷ்காரர்கள் நம்முடைய மகாத்மா காந்தியை அரை நிர்வாண பக்ரி என்று சொல்லி அவரை மிகவும் கேவலமாக அவரை தூஷித்தார்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா காந்தி தன்னுடைய அகிம்சை போராட்டத்தை அவர் நிறுத்திவிடவே இல்லை. அங்கே ஒரு மக்கள் புரட்சியை தேவன் உண்டாக்கினார். அதை கண்டு அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தலைகுனிந்து போனது மாத்திரல்ல, பாருங்க, சோ இறுதியிலே இந்தியாவுக்கு சுதந்திரம் அளித்து பிரிட்டிஷுடைய நாடாளுமன்றத்திலே எந்த காந்தியை அவர்கள் அரை நிர்வாண பக்ரி என்று சொல்லி தூஷித்தார்களோ, ஏளனம் பண்ணினார்களோ, அதே நம்முடைய காந்திஜி அவர்களை குறித்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலே அவர்கள் புகழ்ந்து பேசும்படி கர்த்தர் செய்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய மவுண்ட் பேட்டன் பிரபு காந்திஜியின் காலடியில அமர்ந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவருடைய ஞானத்தை கண்டு வியக்கத்தக்க விதத்திலே பாருங்க, அந்த சத்துருக்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் கர்த்தர் உண்டாக்கி நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு எதிராக எழும்பி சிலர் உங்களை தூஷிக்கலாம், உங்களை ஏளனம் பண்ணலாம், உங்களை அற்பமா எண்ணலாம், உங்களை உதவாதவர்கள் என்று சொல்லி புறக்கணிக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நிந்தை, அவமானம், போராட்டம், பிரச்சனை
நெருக்கம் என்ற அந்த இக்கட்டுக்குள்ளாக நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சோதரம், உன் சத்துருக்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய். ஆமென், அல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் இன்னைக்கு எந்த உயர்வை வச்சு உங்கள் அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அதை விட மேலான ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் தேவன் உண்டாக்குவார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு யார் உங்களை அற்பமா எண்ணி உங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதே மனிதர்கள் உங்களை தேடி வந்து, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சோதரம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நாங்க பார்க்கிறோம், நீங்க கர்த்தர் உங்களை உயர்த்திருக்கிறார், இன்னும் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி அவர்கள் உங்களுடைய உயர்வை கண்டு வெட்கப்பட்டு போகும்படிக்கு தேவன் அவர்களை, உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக தாழ்த்தி போடுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் தேவனாலே உயர்த்தப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனாலதான் மோசே சொல்றாரு, இஸ்ரவேலே நீ யாரு? பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட எப்படி இருக்கிறார்? அவர் சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இங்க இருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதோடு மட்டும் இல்ல, உனக்கு எதிராய் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா யுத்தங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படிக்கு நான் மகிமை நிறைந்த பட்டயமாய் நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதோடு மட்டும் இல்ல, உனக்கு எதிராய் வீம்பு பேசி உன்னை தூஷித்து கொண்டிருக்கிற உன் சத்துருக்கள் இல்லையா, சோ அந்த சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்க செய்கிற தேவனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதோட மாத்திரம் இல்ல, உன் சத்துருக்களின் மேடுகளை நீ என்ன செய்வாய்? மிதிப்பாய். அவன் நினைச்சிட்டான், எனக்கு நிறைய பணம் இருக்கு, என்ன வேணாலும் செஞ்சிருவேன், என் கையில அதிகாரம் இருக்கு, நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சிடுவேன், இன்னைக்கு எனக்கு முன்பாக அவன் ஒண்ணு இல்லை, அவனை அழிச்சிடுவேன், அவனை துரத்திடுவேன், அவனை வெட்டிடுவேன், அவனுக்கு உண்டானதை அபகரிச்சிடுவேன்னு சொல்லி அவன் பலம் கொண்டு எழும்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சத்துருக்கள் எதை கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் உன் சத்துருக்கள் இழந்து போகிறது மாத்திரம் இல்ல, அதை விட மேலான உயர்வை, மேலான மேன்மையை, மேலான ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுத்து உன் சத்துருக்களின் மேடுகளை நான் மிதிக்கும்படி செய்வேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக எல்லாம் கரந்தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? சோதரம் 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 சோதரம். நம்ம எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை ஆண்டவரே இச்சகம் பேசி